அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் இந்த வீடியோ பதிவின் மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நாள் இந்த உலகத்தில் ஒரு பெரிய பிரளயமே வந்துடுச்சு. மக்கள்லாம் தவிக்கிறாங்க. நம்ம எப்படி உயிர் வாழ போகிறோம், உயிர் பிழைக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ வானத்திலிருந்து ஒரு தேவதை கீழே இறங்கி வருது. இறங்கி வந்து என்ன சொல்லுது, உங்கள் அத்தனை பேரையும் என்னால் காப்பாற்ற முடியாது, ஒரு சில பேரையாவது நான் காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த உலகத்திலிருந்து தப்பிப்பதற்காக, உயிர் பிழைப்பதற்காக உங்களுக்கு நான் உதவி செய்ய வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கூட எந்த ஒரு உயிரையும் சேர்த்து அழைச்சிட்டு வரக்கூடாது. விரும்பினீங்கன்னா உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பொருளை மட்டும் கையிட எடுத்துகிட்டு வந்தால் போதும், நான் உங்களை காப்பாற்றி இன்னொரு உலகத்தில் கொண்டு போய் உயிர் வாழ வைக்கிறேன் அப்படின்னு தேவதை சொல்லுது. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் உயிரை காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணத்தோடு தங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து எடுத்துகிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ முதல்ல யார் வரான்னு கேட்டால், ஒரு காதலன் வரான். அவன் என்ன பொருளை எடுத்துகிட்டு வரான்னா, அவனுடைய காதலினுடைய ஒரு வளையலை எடுத்துகிட்டு வரான். தேவதை வான்னு சொல்லிடுச்சு. ரெண்டாவது, ஒரு நடுத்தர வயது உள்ள ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு பிடித்த ஒரு தங்க வளையலை எடுத்துக்கிட்டு அவங்க வர்றாங்க. அவங்களையும் தேவதை வான்னு அழிச்சுக்கிச்சு. மூன்றாவது, ஒரு நோயாளி, அவனுக்கு உயிர் வாழ்வதற்காக இருக்கின்ற மாத்திரைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு, மருந்தை எடுத்துக்கிட்டு அவன் வர்றான். தேவதை அவனை வான்னு சொல்லிச்சு. நான்காவது, ஒரு எழுத்தாளன், அவனால் எழுதப்பட்ட ஒரு கவிதை நூலை எடுத்துக்கிட்டு அவன் வர்றான். அவனையும் வான்னு சொல்லிச்சு இந்த தேவதை. அடுத்ததாக, ஒரு பெரிய அரசியல்வாதி, அவனுக்கு பிடித்த ஒரு தங்க கடிகாரத்தை கையோடு எடுத்துகிட்டு வர்றான். அவனையும் வான்னு சொல்லிச்சு அந்த தேவதை. இப்படியே ஒவ்வொருத்தங்களும் வந்துக்கிட்டே இருக்காங்க, கையில் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு. அப்போ ஒரு 7 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமி அவன் நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு வர்றான். அவன் எதை எடுத்துக்கிட்டு வர்றான்னு பார்த்தா, அவளுக்கு பிடித்தமான, இது நாள் வரைக்கும் அன்பு செலுத்தின ஒரு அழகான நாய்க்குட்டியை தன்னுடைய இதயத்தோடு சேர்த்து அணைச்சிக்கிட்டு வர்றா. அப்போ அந்த தேவதை சொல்லுது, பாப்பா, உனக்கு நான் என்ன சொன்னேன், ஏதாவது ஒரு பொருளை தானே எடுத்துகிட்டு வர சொன்னேன், அப்போ தானே காப்பாற்றுவேன்னு சொன்னேன். ஆனால் நாய்க்குட்டியை நீ தூக்கிட்டு வந்திருக்கிய. நாய்க்குட்டி ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு உயிர். என்னால் இப்போ ஒன்று தான் செய்ய முடியும். ஒன்றை மட்டும் அழைச்சிட்டு போய் காப்பாற்றலாம். இல்லைன்னா நீ விரும்பினீன்னா நீ இறந்து போனாலும் பரவாயில்லைன்னு நினச்சிக்கிட்டு இந்த நாய்க்குட்டியை என்கிட்ட கொடுத்தா நான் வேறு ஒரு உலகத்தில் கொண்டு போய் வாழ வச்சிடுறேன். இப்போ நீ முடிவு பண்ணிக்க, உயிர் வாழ வேண்டியது நீயா அல்லது நாய்க்குட்டியா அப்படின்னு முடிவு பண்ணு அப்படின்னு தேவதை சொல்லுது. உடனே இந்த 7 வயது சிறுமி ஒரு நிமிஷம் கூட சிந்திக்கலை. நம்மளாம் தான் சிந்திச்சிருப்போம். ஆனால் அந்த 7 வயசு சிறுமி சிந்திக்கவே இல்லை. என்ன சொன்னிச்சு தெரியுமா, தேவதையே, எங்களையெல்லாம் காப்பாற்ற நீ வந்திருக்க, என்னை கூட நீ காப்பாற்றுறன்னு சொல்கிற, ஆனால் நான் மட்டும் உன் கூட வந்துட்டேன்னா இது நாள் வரைக்கும் நான் அன்போடு நேசித்த, பாசத்தோடு கொஞ்சின அந்த நாய்க்குட்டியை யாரு காப்பாற்றுவா? நான் வேணா உன் கூட வந்துடலாம், ஆனால் இந்த நாய்க்குட்டி இந்த உலகத்தில் காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லாமல் செத்து போயிடுமே. அதனால் அந்த அன்பு உயிரை என் உயிரை விட நான் மேலாக நினைக்கிறேன். அதனால் தேவதையே, எனக்காக ஒரு உதவி செய்கிறியா? நான் வேணா இந்த உலகத்திலேயே இங்கே இருந்து நான் இறந்து போயிடுறேன். ஆனால் நான் இது நாள் வரைக்கும் பாதுகாப்போடு, பாசத்தோடு, கருணையோடு வளர்த்த, அன்போடு வளர்த்த இந்த அன்பு நாய்க்குட்டியை வேறொரு உலகத்தில் கொண்டு போய் விட்டு காப்பாத்திடுறியா அப்படின்னு கேட்ட உடனே இதுவரைக்கும் தேவதை
பல பேரை சுமந்துக்கிட்டு நிற்கிது காப்பாற்றுறதுக்கு. இந்த சிறுமி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டவுடனே இதுவரைக்கும் தூக்கி வச்சிருந்த அத்தனை பேரையும் பொல பொல பொலன்னு கீழே இறக்கி விட்டுட்டு அந்த நாய்க்குட்டியையும் அந்த சிறுமியையும் தூக்கிக்கிட்டு வேறு உலகத்துக்கு போகுது. இந்த செய்தியின் மூலமாக, இந்த கருத்தின் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால், உலகிலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு அச்சாணி என்னன்னு கேட்டால் அதுதான் அன்பு. அந்த அன்பு இருக்கிறவங்க தன்னை மட்டும் நேசிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களை தான் அதிகமாக நேசிப்பாங்க. அதனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற விலை உயர்ந்த ஒரே சொத்து அன்பு, கருணை, பாசம். இதைத்தான் பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அழகா திருக்குறளை சொல்லியிருக்கிறாரு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. சிந்திப்போமா? நன்றி, வணக்கம்.